கேள்வி எண் 1. இலக்கண குறிப்பு தருக. அரவக்கடல். ஆப்ஷன் சி. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. கேள்வி எண் 2. பத்துப்பாட்டு பாடல் அடிகளை பொருத்துக. ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 3. புது கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் டி. நா. பிச்சமூர்த்தி. கேள்வி எண் 4. பின்வரும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி. கலித்தொகை. கேள்வி எண் 5. நூல் கூறும் மேற்கோள்களை பொருத்துக. ஆப்ஷன் சி. கேள்வி எண் 6. மயங்கொலி எழுத்துகளின் பிறப்பிடம் பற்றிய சரியான கூற்று. ஆப்ஷன் ஏ. இரண்டு கூற்றுகளும் சரி. கேள்வி எண் 7. பாரதிதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? ஆப்ஷன் சி. பிசிராந்தையார். கேள்வி எண் 8. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி. அயோத்திதாச பண்டிதர். அவரது இயற்பெயர் காத்தவராயன். கேள்வி எண் 9. இறைவன் செயல்களையும் அவற்றால் விளங்கும் உண்மைகளையும் விளக்கும் திருச்சாழல் வடிவத்தை தன்னுடைய பெரிய திருமொழியில் பயன்படுத்தியவர். ஆப்ஷன் டி. திருமங்கையாழ்வார். கேள்வி எண் 10. ஒரு வரைபடத்தில் 24 சென்டிமீட்டர் என்பது 768 கிலோமீட்டர் தொலைவை குறிக்கிறது. வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 44 சென்டிமீட்டர் என்று குறிப்பிடப்பட்டால் அவ்விரு நகரங்களுக்கு இடையேயான உண்மையான தொலைவு எவ்வளவு? ஆப்ஷன் சி. 1408. கேள்வி எண் 11. ஒரு நாள் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் வெண்ணிலாவும் வசந்தாவும் ஒருவரை ஒருவர் எதிரெதிர் திசையில் நின்று அவர்களது முகம் பார்த்து பேசி மகிழும்போது வசந்தாவின் நிழல் வெண்ணிலாவின் வலதுபுறத்தில் விழுகிறது எனில் வெண்ணிலா எந்த திசை நோக்கி நிற்கிறார்? ஆப்ஷன் பி. தெற்கு. கேள்வி எண் 12. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டி அசலை போல் 16/25 பங்கு. மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் வட்டி வீதம் மற்றும் காலத்தை கணக்கிடுக. ஆப்ஷன் ஏ. 8. கேள்வி எண் 13. ஹைதர் அலியுடன் தொடர்புடைய ஆங்கிலேய வீரர்களை பொருத்துக. ஆப்ஷன் டி. கேள்வி எண் 14. கோத்தாரி ஆணையம் மத்திய அரசு தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் கல்வித்துறையில் முதலீடு செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்தது? ஆப்ஷன் டி.
6%. கேள்வி எண் 15. கல்வியில் கரையிலாத காஞ்சி என்று கூறியவர். ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். கேள்வி எண் 16. தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி கோவா. கேள்வி எண் 17. இந்திய வேளாண் புரட்சிகளை பொறுத்துக. ஆப்ஷன் பி. கேள்வி எண் 18. உலகில் இதுவரை பதிவாகியுள்ள மிக அதிகபட்ச அழுத்தமும் மிக குறைந்தபட்ச அழுத்தமும் எந்த மாதத்தில் பதிவாகியுள்ளது? ஆப்ஷன் டி டிசம்பர். கேள்வி எண் 19. வெஸ்ட்பாலியா உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்பாலியா எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1648 ஆண்டு. கேள்வி எண் 20. முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது நிதி ஆண்டு என்பது? ஆப்ஷன் சி மே 1 முதல் ஏப்ரல் 30 வரை. கேள்வி எண் 21. உச்சநீதிமன்றத்தின் விதிகளை ஒழுங்குபடுத்தும் நடைமுறை மற்றும் வழிமுறைகள் பற்றிய சட்டப்பிரிவு? ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 145 1966 ஆண்டு இயற்றப்பட்டது. கேள்வி எண் 22. இந்தியாவில் துறைமுகம் வழியாக நடைபெறும் மொத்த ஏற்றுமதி இறக்குமதிகளில் தமிழ்நாட்டில் உள்ள துறைமுகங்களின் பங்கு? ஆப்ஷன் டி 11%. சரியாக 10.94%. கேள்வி எண் 23. காரணி செலவு என்பது? கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆப்ஷன் ஏ அங்காடி விலை அல்லது சந்தை விலை. கேள்வி எண் 24. 1935 ஆண்டு அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர்? ஆப்ஷன் சி ஜே.சி. குமரப்பா. கேள்வி எண் 25. இலையுதிர் காலங்களில் இலைகளின் மஞ்சள் நிற மாற்றத்திற்கு காரணமான நிறமி? ஆப்ஷன் சி சாந்தோஃபில். கேள்வி எண் 26. ஹைட்ரோ கார்பன்களின் பண்புகள் பற்றிய சரியான கூற்று? ஆப்ஷன் ஏ 2 கூற்றுகளும் சரி. கேள்வி எண் 27. திசைவேகம் முடுக்கம் பற்றிய சரியான கூற்று? ஆப்ஷன் டி 2 கூற்றுகளும் சரி. கேள்வி எண் 28. உணவுப் பொருள் அதன் கலப்படப் பொருளை பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 29. ஸ்கை மீட்ஸ் சி என்ற கடலில் மிதக்கும் விமான சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டுள்ளது?
ஆப்ஷன் சி விஜயவாடா மற்றும் ஸ்ரீசைலம் இடையே. கேள்வி எண் 30. ரெமல் புயல் எந்த இந்திய மாநில பகுதியில் கரையை கடந்தது? ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம்.